அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கடகராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி சந்திரன் வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவார் அப்படிங்கும்போது, சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்காருங்க. ஸோ 10ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபம்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி, 2ங்கிறது குடும்பத்தை சொல்லுங்கள். ஸோ குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள். ஸோ அதில் வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 11ல் இருக்குது. நல்ல லாபம் வருங்க, குடும்பத்துக்கு தேவையான காசு வர்றது, நல்ல லாபம் வர்றது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாகவும் இருக்குங்க. சூரியன் உங்களுடைய 3ஆம் அதிபதி. ஸோ 3, 12 அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து 11ல் இருக்கும்போது பிரயாணம். ஸோ நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க. பிரயாணத்தால் ஒரு நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இது 4ங்கிறது வந்து 4, 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது அப்பா அம்மானால் நல்ல லாபம் வர்றது, சந்தோஷமாக இருக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து இப்போ பரிவர்த்தனை 5ங்கிறது குழந்தைகளை சொல்லும், பூர்வீகத்தை சொல்லும். செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது குழந்தைகள், இதுவரை வந்து குழந்தைங்க மேலே வந்து நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி குழந்தைகளோட நடவடிக்கைகளோ, குழந்தை சம்மந்தமான விஷயங்களோ, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ, ஒரு டென்ஷனோ, மனசில் வந்து ஒரு சின்ன ரணமாக கண்டிப்பாக விதின்றது. 6ங்கிறது வேலையை சொல்லும், கடன் சொல்லும், உங்களது நோயை சொல்லும். ஸோ அந்த 6ஆம் இடங்கிறது வந்து அப்போ வந்து 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 12ல் இருக்குங்க. ஸோ கொஞ்சம் விரயங்கள். ஸோ வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். வழக்கு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சலையும் ஒரு டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ 7ங்கிறது கணவன் மனைவி உறவை சொல்லும். ஸோ அது மட்டும் இல்லை கஸ்டமர்ஸ், நம்ம டெய்லி வந்து பிஸ்னஸ் ரீதியாக டீல் பண்ணுற கஸ்டமர்ஸை சொல்லும். அது வந்து என்ன மாதிரி இருக்கும்போது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்பொழுது நிறைய பிரயாணம். ஸோ நிறைய பிரயாணங்கள்லாம் நல்லா லாபம் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கலாம் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. அப்பா 9ல் இருக்கும்போது அதான் சொன்னால் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பா பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் அவர் எதாவது இடம் பேசணும், சரி ஒழிஞ்சு போகுது, நேரம் இப்படி தான் இருக்குங்கிறத வந்து மைண்டில் வச்சுட்டு பண்ணிட்டீங்கன்னா போதுங்க. 10ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பயம் வரும். ஐயோ என்ன ஆகிடுமோ, ஏதாயிடுமோ, அப்படி ஆகிடுமோ, இப்படி ஆகிடும், ஒரு மாதிரி ஆகிடும். ஜூன் 10 வரை அப்படி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து பொறுமையாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை வந்து சுக்கிரன் அங்கேயே இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து சிறப்பான விஷயங்கள் தான். ஸோ 12ல் உள்ள புதன் வந்து இப்போ குரு இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இதில் வந்து மேஜரான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கடகராசிக்காரர்கள் வேலை சம்பந்தமான விஷயங்களை இப்போ வந்து ஒரு பெரிய முடிவு எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. வேலையில் ஒரு மன உளைச்சலும், உடல் நலம் சம்பந்தமான விஷயங்களும் ஒரு மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கும். அதனால் கடகராசிக்காரர்கள் நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து வேலையிலையும் உடல் நலத்திலையும் கடன் சம்பந்தமான விஷயம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கேர்லெஸ்ஸாவோ